இந்த துறவரம் என்பதை கடவுளுக்காக எங்களை நாங்கள் அர்ப்பணித்துக் கொள்கிறோம், கடவுளுக்காக வேண்டி ஆண் எங்களுக்கு வேண்டியதில்லை, பெண் எங்களுக்கு வேண்டியதில்லை, ஒரு ஆம்பளைக்கு பெண் வேண்டியதில்லை, பெண்ணுக்கு ஆண் வேண்டியதில்லை என்கிற மாதிரியான ஒரு நிலை இஸ்லாத்துல கடுமையாக வன்மையாக கண்டிக்கப்படக்கூடிய ஒரு கலாச்சாரமா இருக்கிறது. ஆனாலும் நம்ம ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த தமிழகத்தில் இருந்த நம்முடைய முன்னோர்களை எடுத்துக்கொண்டோமையானால் அவங்களும் இந்த தாக்கத்துக்கு உட்பட்டு இருக்கிறாங்க. எந்த தாக்கத்துக்கு? இந்த மாதிரி கடவுள் இறைவனுக்காக வேண்டி துறவரம் செய்வது, இறைவனுக்காக வேண்டி குடும்ப வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்வது நல்லது, அப்படி செய்கிறவர்கள் சிறந்தவர்கள், அப்படி செய்கிறவர்கள் மகான்கள், அப்படி செய்யக்கூடியவர்கள் பாராட்டுக்குரியவர்கள் என்றெல்லாம் ஒரு சிந்தனை நம்ம மக்கள்கிட்ட இருந்தது. அந்த நோய் இப்பதான் ஒரு ஏகத்துவ எழுச்சி வந்த பிறகு அது தப்புங்கிற சிந்தனை பரவலா வந்திருக்கிறது. அதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி இருந்தவர்கள் அவுளியாக்களாக கருதப்பட்டாங்க. எந்த மாதிரி? கல்யாணம் பண்ணாம ஒருத்தர் இருந்தார் வைங்க, அவர் எப்படிப்பட்ட மகான் தெரியுமா? கல்யாணம் பண்ணல, அவர் கல்யாணம் பண்ணாமல் இருப்பது மகான் என்பதற்கு என்னவா இருந்துச்சு? ஒரு அடையாளமாக கருதப்பட்டுச்சு. ஆனால் இது இஸ்லாம் ஏற்றுக்கொள்கிறதா? எந்த அளவுக்கு என்று சொன்னால், இஸ்லாத்தின் பெயரால இந்த திருமண வாழ்க்கையை ரொம்ப கேவலமாகவும் கொச்சையாகவும் விமர்சித்த ஞானிகள் எல்லாம் இங்கே இருந்திருக்கிறார்கள் தமிழகத்தில். அதுக்கு உதாரணமாக சொல்வதாக இருந்தால் குணமுடி மஸ்தான் ஒருவரை சொல்லலாம். அவர் என்ன பண்ணாரு? அவர் தன்னை ஞானின்னு சொல்லிக் கொண்டார். அவரே மக்கள் அவுளியா மகான் பெரியார் என்று நினைச்சாங்க, அவரை மதிச்சார்கள். அவருக்கு தர்கா கூட இங்க இருக்கிறது, தண்டையார்பேட்டையில் என்ன இருக்குது, அவருக்கு தர்கா கூட கட்டி வைத்திருக்கிறார்கள். நாகூர்ல ஒருத்தர் அடங்கி இருக்கிறார், கல்யாணம் பண்ணல, ஆனால் அவர் மகான் வலியுள்ளா நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நாகூர்ல அடங்கி இருக்காரு, சாகுல மீதுங்கிறாங்களே, அவர் திருமணமே ஆகல. திருமணம் ஆகாம ஒருத்தர் நபி வழியை புறக்கணிச்சிருந்தாருன்னா அவர் எப்படி இறைநேசர் ஆவார் என்ற ஒரு ஞானம் கூட இல்லாமல் நம்ம என்ன செஞ்சோம்? அவங்க எல்லாம் இறைநேசர்களுக்கு உள்ளவங்க, யார் கல்யாணம் வேணான்னு புறக்கணித்தார்களோ அவங்க எல்லாம் இறைநேசர் என்ற அந்தஸ்துக்குரியவர்கள் என்ற ஒரு சித்தாந்தம் பிற மதங்களில் இருந்து காப்பீடிக்கப்பட்டு நம்ம மக்கள்கிட்ட ஒரு தாக்கத்தை ஒரு காலத்துல தமிழக மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருந்தது. அப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற இதுக்கு இஸ்லாம் ஒத்துக்கிறதா? இந்த மாதிரியான செயலை இஸ்லாம் ஆதரிக்குதான்னு கேட்டா அறவே ஆதரிக்க கிடையாது. இஸ்லாம் ஒரு வன்மையா என்ன செய்யறது? திருமண வாழ்க்கைங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். திருமண வாழ்க்கையை எவனாவது புறக்கணிச்சிருந்தான்னு சொன்னா அவன் இஸ்லாத்தில் இருக்கவே முடியாது.